உங்கள தவிர உங்கள சுத்தி இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல நீங்க டே 78 இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு துறவி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காக்கா ரொம்ப தனியா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. பதிலுக்கு அந்த காக்காவும் நான் கருப்பா இருக்கிறதுனால என்னை யாருக்குமே பிடிக்கல, என்ன தவிர இங்க எல்லா பறவைகளும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொல்ல, இப்ப துறவியும் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு நான் தரேன்னு சொல்றாரு. உடனே காக்காவும் என்ன ஒரு வெள்ளை அன்ன பறவையா மாத்திட்டீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல, பதிலுக்கு துறவியும் நான் கண்டிப்பா மாத்துறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அன்ன பறவையை சந்திச்சு அது உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கான்னு போய் கேட்டுட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாரு. உடனே காக்காவும் ஒரு வெள்ளை அன்ன பறவையை பார்த்து நீ சந்தோஷமா தான் இருக்கியான்னு கேக்குது. பதிலுக்கு அன்ன பறவையும் இந்த உலகத்துல நிறைய வண்ணங்கள் இருக்கு, ஆனா எனக்கு எந்த வண்ணமும் இல்ல, கண்டிப்பா கிளி தான் ரொம்ப சந்தோஷமான பறவையா இருக்கும்னு சொல்ல, இப்ப இதே கேள்வியை காக்கா கிளி கிட்ட போய் கேட்க, பதிலுக்கு கிளியும் என்னதான் நான் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு கூண்டுக்குள்ளதான் என்ன அழைச்சு வச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மயில் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவை, ஏன்னா அதுதான் என்னை விட அழகா